சாய்பாபாவின் நெருங்கிய பக்தரும் நண்பருமான கோவில் பூசாரியின் மகள் கௌரி சாய்பாபாவின் பக்தை. அவளது தந்தை சாய்பாபாவிடம் கௌரியின் திருமணத்தை பற்றி கூறினார். அதற்கு சாய்பாபா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் மாப்பிள்ளையே அவர்களை தேடிக்கொண்டு வருவான் என்றும் கூறினார். கௌரியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இன்றைய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் இது ஒரு கதை மட்டுமல்ல, பல குடும்பங்களில் நடக்கும் உண்மை கதை. கோவில் பூசாரிக்கு 1 ஏக்கர் தரிசு நிலத்தை தானமாக ஊர் மக்கள் கிரயம் செய்து கொடுத்தனர். வீரபத்ரப்பா என்ற ஏழை பையன் ஊரூராக திரிந்து கொண்டும் பிச்சை எடுத்துக்கொண்டும் அப்பூசாரியின் வீட்டுக்கு வந்தான். சாய்பாபாவின் சம்மதத்தின் பேரில் பூசாரி கௌரியை அவனுக்கு மனம் முடித்து வைத்தார். அவனுடைய திருமணத்திற்கு சாய்பாபா சிபாரிசு செய்ததால் கௌரியின் கணவன் வீரபத்ரப்பாவும் முதலில் சாய்பாபாவின் பால் பக்தி பூண்டவனாக இருந்தான். ஆனால் அவன் பணத்தாசை பிடித்தவனாக இருந்தான். விலைவாசிகளில் ஒரு திடீர் மாற்றம் கண்டு கௌரியின் நல்ல அதிர்ஷ்டத்தினால் நிலத்திற்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டு அந்த நிலம் 1 லட்சத்திற்கு விற்கப்பட்டது. பாதி தொகை பணமாகவும் மீதி தொகை 2000 வீதம் 25 தவணைகளில் கொடுக்கப்படவும் இருந்தது. கடவுளுக்குரிய அந்த சொத்து பூசாரியின் பாதுகாப்பில் இருந்தது. கௌரியே அந்த சொத்துக்கு வாரிசுக்காரி, உரிமைக்காரி. அவளது சம்மதமின்றி எந்த பணமும் செலவழிக்கப்படக்கூடாது. அவளது கணவனுக்கு அதில் எவ்விதத்திலும் உரிமை இல்லை என்று சாய்பாபா கூறினார். சாய்பாபாவின் கருத்தை கேட்ட கௌரியின் கணவன் வீரபத்ரப்பா பாபாவின் மீது கடும் கோபமடைந்து கௌரியின் உரிமையை பலப்படுத்தி அவளது சொத்தை கவர பாபா விரும்புவதாக கூறினான். அவன் கூறியதை கேட்ட சாய்பாபா கடவுளை நினைவு கூர்ந்து அமைதியாக இருந்தார். அன்று மாலை கௌரி சாய்பாபாவிடம் வந்து பிறர் கூறுவதை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் நான் தங்களுடைய மகளாய் இருப்பதால் என்னை கைவிட வேண்டாம் என்றும் கூறினார். சாய்பாபா அதற்கு தன் பக்தர்களை காப்பதற்காக நான் 7 கடலையும் கடப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஒரு சில வருடங்களில் வீரபத்ரப்பா விபத்தில் சிக்கி கையை இழந்தான். தன்னை கொடுமைப்படுத்தியதை மனதில் வைக்காமல் கௌரி அவனை நன்றாக கவனித்துக் கொண்டாள். வீரபத்ரப்பா மனம் திருந்தி சாய்பாபாவிடம் மன்னிப்பு கேட்டாள். பணத்தின் மீது பேராசையானது அப்பேராசைக்காரனை கீழான நிலைக்கு இழுத்துச் சென்று கடைசியில் அவனுக்கும் பிறருக்கும் அழிவை கொணர்கிறது என்பதுமே இக்கதையின் நீதியாகும். என் அன்பு சொந்தங்களே, இக்கதையின் மூலம் சீரடி சாய்பாபா நமக்கு சொல்லும் பாடம், வாழ்க்கையில் தாமதம் ஆகலாம், ஆனால் நல்லது நடக்காமல் போகாது. நம்பிக்கை விடாதீங்க. சாய்பாபா உங்கள் வாழ்க்கைக்காக சரியான நேரத்தை தயார் செய்து கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் சீரடி சாய்பாபாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருமணம், குழந்தை பாக்கியம், அனைத்து விதமான வேண்டுதல்களையும் சாய்பாபா நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கை வைத்தவர்களை சாய்பாபா ஒருபோதும் கைவிட மாட்டார். வெற்றி நிச்சயம். ஓம் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க.